ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு வந்து கவுன் தைக்கலாம். இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுனால கவுன் தைக்கலாம்னு நான் 2 மீட்டர் இந்த காட்டன் லைனிங் வாங்கிட்டு வந்தேன். நல்லாவே குவாலிட்டியா இருக்குது. 1 மீட்டர் ரூ. 100, 2 மீட்டர் ரூ. 200. யூனிஃபார்ம் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா இன்னும் யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ணல. ஸோ அது வரைக்கும் நல்ல ட்ரெஸ் அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வேர் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த காட்டன் மெட்டீரியல் வந்து மெயின் மெட்டீரியல் 2 மீட்டர் நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லைனிங் வேணும் பார்த்தீங்களா, அதனால என்ன பண்ணேன்னா காட்டன் லைனிங் அதே மாதிரி 2.5 மீட்டர் வரைக்கும் நான் எடுத்து வாங்கிட்டேன். இதில் வந்து ரஃபல் வச்சு நம்ம தைக்க போகிறோம் சரிங்களா. அப்புறம் வந்து காட்டன் லைனிங் நான் 2 மீட்டர் வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டி. நான் எப்பவுமே வாங்குற கடையில் தான் வாங்குவேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசஸ் வச்சு இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்தாலும் கவுன்னா சிம்பிளா ப்ளீட் வச்சு இல்லாம இது கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்ல இருக்கட்டும்ங்கறக்காக நான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம்ங்கறக்காக இந்த 2 லேஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து காட்டன் லேஸ். 1 மீட்டர் வந்து 10 ரூபாய். நான் வந்து இதுல 2 மீட்டரும் இதுல 2 மீட்டரும் மொத்தம் 4 மீட்டர் வாங்கிட்டு வந்தேன். சோ இதெல்லாம் வச்சு நான் கண்டிப்பா ஒரு நல்ல கவுன் ரெடி பண்ண போறேன். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நூல்கண்டுல நிறைய பேர் கேக்குறீங்க வர்த்தமான் பிராண்ட் தான் நல்லா இருக்குமா வேற பிராண்ட் நல்லா இருக்காதுன்னு. ஆனா சத்தியமா எனக்கு தெரியாது. நாங்க இருக்க ஏரியால வந்து என்ன மாதிரி நூல்கண்டு குவாலிட்டியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எலிஃபாங்கிற இந்த நூல்கண்டு குவாலிட்டியா இருக்கும். நான் வந்து இது ரொம்ப வருஷமா நான் வாங்கிட்டு இருக்கேன் இந்த பிராண்ட்ல இருந்து. அந்த கடையில வந்து எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். அண்ட் இந்த பிராண்ட் தான் மிஷினுக்கு வந்து செட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 300 மீட்டர் வரைக்கும் இந்த நூல் கண்டு இருக்குது. இதுல வந்து நீங்க நார்மல் ப்ளவுஸ் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கலாம். இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 7 ரூபாய். ஆனா நீங்க ஒரு 5-6 நூல் கண்டு சேர்த்து மொத்தமா ஒரு 6 நூல் கண்டு ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கினீங்கன்னா ஒரு நூல் கண்டு 5 ரூபாய்க்கு கிடைக்கும். பட் நான் இப்போதைக்கு எனக்கு இது ஒரு நூல் கண்டு போதும்னு சொல்லிட்டு நான் 7 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு நூல் கண்டு வாங்கிட்டு வந்தேன். சோ இதுல என்ன மாதிரி என்ன ட்ரெஸ் வந்து நம்ம கவுன் ரெடி பண்ண போறோம், வெஸ்டர்ன் டைப்லயே ரஃபல் வச்சு ரெடி பண்ண போறனால அந்த வீடியோ வந்து நான் லாங் வீடியோ அட்டாச் பண்ணேன். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு கிடைக்கும் நம்புறேன். இவ்வளவு நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட அவுட்கம் வந்து இந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே ஸ்க்ராட்சில் எப்படின்ச்சோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் இதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக வீடியோ வந்து இதுலேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்து கீழே வந்து ரஃபல் வச்சுருக்கோம் அண்ட் ஹிப்லேருந்து ப்ளீட்டட் வச்சுருக்கோம். ஹிப்பில் பெல்ட் மாதிரி கொடுக்குற கண்டி நம்ம காட்டன் லேஸ் வச்சுருக்கோம். அண்ட் நெக்லேயும் வந்து நம்ம காட்டன் லேஸ் 2 விதமான லேஸ் அப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டு பட்டன்ஸ் வச்சுருக்கோம். ஆப்ஷனல் தான். அண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு அது பெல்ட் மாதிரி வேணுங்கிறக்கான நான் சைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் ஹூக் வைப்போம்ல அதே மாதிரி மெத்தடில் நான் பேக்கில் வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டீப் நெக் போட முடியாது அண்ட் அவங்க தலையை நுழையிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஒரு நல்ல பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் கண்டிப்பாக செய்ய முடியாது யாருனாலையும். இப்போ வந்து பாருங்கள் நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி 3 பட்டனும் 2 டைப்பான லேஸை வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்டு கீழே வந்து ப்ளீட்டட் வச்சுருக்கேன். ப்ளீட்டட் எல்லாமே ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து வைங்க. அப்போ தான் வந்து நல்லா கேதரிங் கொடுக்கும். ஹிப்பில் வந்து நல்லா கேதரிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரோப் அந்த கயிறு கட்டுவோம் பார்த்தீங்களா அது வந்து வச்சுருக்கேன். ஆப்ஷனல் தான் வேணுன்னா வச்சுக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு அது வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேயும் நான் வந்து ப்ளீட்டட் வச்சுருக்கேன். கீழே உள்ள ப்ளீட்டட் வந்து 1/2 இன்ச் அளவில் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா கேதரிங் கொடுக்கும் கீழே. அதாவது அந்த குழந்தைங்க நடக்கும்போது அது அழகாக அந்த கால் கிட்ட வந்து இந்த ரஃபல் வருமா அப்போ அழகாக இருக்கும் பார்க்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து லைனிங் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி நான் லைனிங் கொடுத்துருக்கேன். இதை விட நல்ல குவாலிட்டியான லைனிங் கூட நீங்கள் கொடுக்கலாம். எங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி லைனிங் எனக்கு அவைலபிளாக இருக்கோ அதை தான் நான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். என் பாப்பாவுக்கு போட்டு விட்டு பட் அவள் வந்து போட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கல. பட் இருந்தாலும் ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அண்ட் பேக்கில் வந்து நல்லா டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஊக்கு வச்சுருக்கோம். இங்கே அந்த வி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் வைக்கலாம். பட் பெட்டர் நீங்கள் கையிலே வந்து இந்த காஜா பட்டி கட்டுறது. அதுக்கப்புறம் இந்த சைடில் இப்படி கொடுத்துருக்கேன். இதிலே இன்னொன்று பட்டன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். அந்த டூல் கூட மீஷோவில் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கிது. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அந்த பட்டன் வச்சிங்கன்னா இன்னும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி நீங்கள் சேல் கூட பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல வந்து கிடைக்கும். இப்போ வந்து நான் இந்த ரஃபல் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இது வந்து கவுன் ரெடி பண்ண எனக்கு 2.5 மீட்டர் வரைக்கும் ஃபேப்ரிக் தேவைப்பட்டுச்சு. 2.5 மீட்டர் அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து சைடில் அந்த ஸ்கர்ட் வந்து நல்லா விரியும். நல்லாவே நீங்கள் சுற்றினாலும் அம்பர்லா ஸ்கர்ட் அளவுக்கு லுக் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா. சப்போஸ் நீங்கள் 2 மீட்டர் தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒடுக்கி இருக்கும். ரொம்பலாம் வந்து உங்களுக்கு வந்து அது உள்ளே வந்து அந்த சுற்றினாலும் ரொம்ப அழகாலாம் ஃப்ளேர் கொடுக்காது. ரொம்ப கம்மியாக தான் ஃப்ளேர் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2.5 மீட்டர் வச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு ஒரு அழகான ஃப்ளேர் வந்து கிடைக்கும். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நல்லா. ஏன்னா இது வந்து நீங்கள் இன்னும் இப்போ 4 to 5 5 to 6 வயசு வரைக்கும் கூட நீங்கள் பாப்பாக்கு தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி கவுன் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களோட ஃபுல் லென்த்து இல்லை. நம்ம கால் புதிங்கால் இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் தான் இந்த ஃபேப்ரிக்கோட லென்த் இருக்குது. நான் அந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட
இப்போது நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்துடலாம். இப்போது 4 to 5 வயசு பாப்பாவுக்கு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து எனக்கு 2.5 மீட்டர் தேவைப்பட்டுச்சு. பர் மீட்ரு வந்து 100 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னர் ஃபேப்ரிக் அதுவும் லைனிங் அது வந்து எனக்கு 2 மீட்டர் தேவைப்பட்டுச்சு. பர் மீட்ரு வந்து 30 ரூபா. காட்டன் லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து எனக்கு வந்து 1.5 மீட்டர் தேவைப்பட்டுச்சு. பர் மீட்ரு வந்து 10 ரூபா. அப்போ எனக்கு 15 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் பட்டன் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா வைக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். எனக்கு தேவைப்பட்டவங்களுக்காக நான் 3 பட்டன் வாங்கினேன். அது ஒன்று உங்களுக்கு 10 ரூபா ரேட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு உங்ககிட்ட இருந்தால் சரி, இல்லை அதுவும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்துக்கு ஒரு த்ரெட் வந்து 7 ரூபா வரும். ஸோ எனக்கு வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 362 ரூபா தேவைப்பட்டுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து ஃபேப்ரிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு டோட்டலாக அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 370 வரும். ஸோ 370 ருபீஸ்க்கு ஒரு நல்ல கேதரிங் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ளீட்டட் காட்டன் கவுன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரேட்டுக்கு வந்து வெளியில் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் 4 to 5 இயர் பேபி கேர்ளுக்கு இவ்வளோ கிராண்டாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி ரேட்டில் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த காஸ்ட்டுக்கு உங்கள் ரேட்டில் கிடைக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு செல்லக்குட்டி லட்டு குட்டீஸ்க்கு வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இதுமான அதிக வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.